குறை கூறுபவர்களை கையாள்வது எப்படி அப்படின்னு தாங்க நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. குறை கூறுபவர்கள் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி குறை கூறுபவர்கள் அப்படின்னுட்டுன்னு கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டே தாங்க இருப்பாங்க. 4 பேர் நல்லது சொன்னால் 4 பேர் கெட்டது சொல்ல தானே செய்வாங்க. என்ன கெட்டது பண்ணால் தான் குறை கூறுவாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் நல்லது பண்ணால் கூட குறை கூறுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மைங்க. கெட்டது பண்ணால் எவ்வளவு சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது. பட் நல்ல விஷயம் ஒன்று நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 4 பேர் பாராட்டுறதுக்குன்னு இருப்பாங்க, 4 பேர் அதை குறை கூறுறதுக்குன்னே இருப்பாங்க. ஸோ இதை ஒரு சின்னதான ஒரு ஸ்டோரி மூலம் உங்களுக்கு இந்த பதிவை விளக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதில் ஒரு ஊரில் கண்ணன் அப்படிங்கிற ஒரு ஆள் வாழ்ந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா பணக்காரரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஏழ்மையான ஒரு மனிதர், அதாவது தின கூலிக்கு வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். இவரோட ஒரு மென்டாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியாட்டு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது. அது இவரால் முடிஞ்ச அளவு 10 பேராக இருந்தாலும் சரி 50 பேராக இருந்தாலும் சரி தினமும் பண்ண மாட்டார். அவரால் எப்போ முடியுமோ அதை வருஷத்துக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். இதனால் இது என்ன நல்ல விஷயம் தானே, இதுக்கு என்ன குறை கூறுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இங்கேயும் குறை கூறுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டமே சுற்றிக்கிட்டு தாங்க இருக்குது. இவர் இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு 50 பேருக்கு சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சிலர் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. என்ன இவனுக்கு என்ன தினமும் வேலைக்கு போகிறான், இவனுக்கு எவ்வளவு வருமானம், ஒருவேளை லாட்ரி என்னதும் அடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சிலர் பேசிக்கிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் என்ன அப்படின்னா அவனுக்கு என்ன, அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னுட்டு சிலர் பேசிக்கிட்டு போகிறாங்க. இது எல்லாம் கண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியுங்க. கண்ணனும் இதை காதுபட நிறைய பேர் சொல்லி அவன் முன்னாடியே பேசிக்கிட்டு போகிறத கூட அவன் கேட்டிருக்கிறான். இதை இந்த டைமில் யார் கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணனுடைய ஒரு நண்பன் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை சரி டைரெக்டாக போய் கண்ணனுக்கிட்டே இதை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீ தான் தின கூலிக்கு போய் தான் உன்னுடைய குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிற, உன்னோட வருமானத்தில் இருந்து எடுத்து தான் நீ இதை பண்ணுறியா, இல்லை வேறு ஏதாச்சும் உனக்கு வருமானம் வருதா, எதில் இருந்து நீ இப்படி அன்னதானம் அப்படிங்கிறத நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்ணனோட ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ கண்ணனுக்கும் புரிஞ்சிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு தான் என்னுடைய நண்பன் என்கிட்ட கேட்குறான் அப்படின்னுட்டுன்னு. ஸோ கண்ணன் சொல்கிறான், ஓ எல்லாரும் பேசுகிறத நீயும் கேட்டுட்டியா அப்படின்னுட்டுன்னு. உடனே அவங்களுடைய நண்பன் சொல்கிறாங்க, ஸோ உன் காதுபட வேற இதெல்லாம் பேசிக்கிறாங்களா அப்படின்னுட்டுன்னு. இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழகிருச்சு, அப்போ எதுக்குடா நீ இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு கண்ணன் சொன்ன பதிலை பாருங்கள். எனக்கு மன திருப்திக்கு நான் பண்ணுறேன், எனக்கு தெரியும் நான் எந்த வருமானத்தில் இருந்து நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னுட்டுன்னு. என்னோட மன திருப்திக்கு என்னோட மன சந்தோஷத்துக்கு ஒருத்தங்க பசியோடு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுல எனக்கு ஒரு திருப்தி, எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அதனால் நான் அதை பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தவங்களோட பேச்சு கேட்டு நான் அதை நிறுத்த போகிறதும் கிடையாது, அதனால் எனக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சிம்பிளாக அவனுடைய நண்பனுக்கு அந்த பதிலை தெரிவிச்சிருப்பான். இதுதாங்க உண்மை. இந்த உலகத்தில் நாம் நல்லது செய்தாலும் கண்டிப்பாக குறை கூறுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்கள பார்த்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை நாம் பண்ணாமல் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் யார் முட்டாள் அப்படின்னுட்டுன்னு நீங்களே யோசிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நிறைய பேர் தாண்டி வந்திருப்பீங்க அப்படின்னுட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.